ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருமே சப்தம் மூவி பார்த்துருப்பீங்க. உண்மையாலுமே ஒரு ஹாரர் அந்த எஃபெக்ட் இருக்கிற அண்ட் அந்த பிளாட் இருக்கிற ஒரு நல்ல மூவின்னு சொல்லலாம். ஸோ ட்ரை பண்ணாதவங்க மஸ்ட் ட்ரை. உண்மையாலுமே அந்த பார்க்குறதுக்கான உள்ளார ஸ்டஃப் அவ்வளோ இருக்குது அண்ட் சின்ன சின்ன டீட்டெயில்ஸுமே அவ்வளோ நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஹாரர் ஃபீல் கொடுக்குற ஒரு த்ரில்லர் மூவி. ஹாரர் மூவின்னு சொல்கிறதா எப்படின்னு தெரியல, பட் ஆனால் தாறுமாறாக இருந்துச்சுங்க. லிட்டரலாக ட்ரை பண்ணலன்னா மஸ்ட் ட்ரை. என்னை ஃபர்ஸ்ட் இந்த மூவி இம்ப்ரெஸ் பண்ணது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவி செட் பண்ண அந்த லொக்கேஷன், அந்த வியூ தான் உண்மையாலுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த ப்ளூயிஷ் அந்த கூல் டூன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எப்படி அதை அச்சீவ் பண்ணாங்கன்னு தெரியல, பட் ஆனால் அது ஒரு மூணாறில் நடக்கிற ஒரு கதை மாதிரி தான் எடுத்திருப்பாங்க அண்ட் அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் அந்த மூவியில் பார்க்கும்போது அது இன்னும் பயங்கரமாக தனியாக தெரிஞ்சுது. எது நைட்டு எது டே அப்படின்ற அளவுக்கு கூட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த கூல் டோன் இருந்துச்சு. அதுதான் இந்த மூவிக்கான ஒரு ஹாரர் அந்த ஒரு வைப்பை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். செம்மையாக இருந்துச்சுங்க. லிட்டரலாக அந்த லொக்கேஷன் அண்ட் அதில் இருக்க கேமரா ஆங்கிள்ஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எதுவுமே அந்த ஷேக்னஸ் இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டாக இந்த மூவினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு அந்த ஹாரர் ஃபீலை கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற அந்த பிளாட் தான் நார்மலாகவே ஒரு ஹாரர் மூவினா எப்படி இருக்கும், ஒரு எவனோ ஒருத்தன் கொண்டு இருப்பான், அந்த கொன்னவனை பழி வாங்குறதுக்காக அந்த பேய் வரும் அப்படின்ற மாதிரி தான் லிட்டரலாக அப்படி தான் மேக் பண்ணியிருப்பாங்களே ஃபிலிமை. பட் இதுவும் அதே மாதிரி போயிட்டு, பட் ஆனால் ஜேர்னரை டோட்டலாக டிஃப்ரெண்ட் பண்ணும். அந்த ஸ்டோரி அந்த ஸ்டோரிக்குள்ளாரே அடக்க முடியாத அளவுக்கு அவுட் ஆஃப் ஸ்டோரியாக இருக்கும் அந்த கதை. லைக் எனக்கு புதுசாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்திருக்கா என்னன்னு தெரியல. நான் பார்த்த மூவியில் இது ஒரு மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. அண்ட் அது ஹாரர் அப்படின்றத தாண்டி, அது பேய் அப்படின்றத தாண்டி அந்த ஆத்மா அந்த மாதிரி சோல் ரிலேட்டடான ஒரு விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மூவி ஒரு எஜுகேஷ்னல் ட்ரிப்பு மாதிரியே சொல்லலாங்க. ஒரு சோல்னா எப்படி இருக்கணும் அண்ட் அதை பற்றின நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், அந்த டிப்ரெஷன் அதை பற்றி நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு அந்த எஜுகேஷ்னலாக ஆவி வேறு பேய் வேறு அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு டிஃப்ரென்ஸை நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அண்ட் நிறையா ஹாரர் மூவிஸை அடிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பாங்க. அதாவது எப்படின்னா, அந்த மேக்கப் போட்டு ஆர்டிஸ்ட்டை வச்சு நடிக்கிற மாதிரி அதுலேயுமே ஒரு சீனை செட் பண்ணி என்ன விளையாட்டு காட்டிகிட்ருக்கேன்னு சொல்லி அந்த ஆதிக்கு அவர் அசால்ட்டாக கண்டுபிடிச்சி அவரை கொண்டு போகும்போது அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ அது எல்லா மூவிலையும் நார்மலாக பண்ணுறதே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அவர் சொல்ல வராரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. மூவியில் சின்ன சின்ன விஷயங்களுமே ட்விஸ்டர்ஸுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்விஸ்ட்லாம் சொல்லிட்டேன்னா அந்த மூவிக்கான அந்த ஒரு ஹைப், அந்த இன்ட்ரெஸ்ட் சுத்தமாக போயிடும். மூவியில் அந்த ப்ளூ ஸ்டோனு வித் அந்த ட்விஸ்டர்ஸோட தான் அந்த மூவியே அந்த ஒரு ஹைப்பை கொடுத்துருக்கும். அண்ட் வேற நார்மல் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், அதாவது அமானுஷ்யமான ஒரு விஷயங்களை பற்றி சர்ச் பண்ணி அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்கிறதுக்காக இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுன்ற ஒரு நாலேஜுமே கொடுத்துருக்கோம். அண்ட் நல்லாவே இருக்குங்க. அந்த மூவி எந்த ஒரு இடத்துலையுமே குறை சொல்கிற அளவுக்கு இருக்காது. இதில் ஆக்டர்ஸை பற்றி சொல்லி ஆகணும். தாறுமாறான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. சிம்ரன் அண்ட் லீலா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தனியாக தெரிஞ்சுது. அண்ட் லீலாவுடைய அந்த டேர்னிங் பாயிண்டில் அந்த ஒரு இடத்துல காமிக்கும்போது அது பயங்கரமான ஒரு ஹைப்பு கொடுத்துச்சு. ஒரு ஈவில்னஸ்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு அந்த ஈவில்னஸை காமிச்சிருப்பாங்க. லைக் அதெல்லாம் உண்மையுமே தாறுமாறாக இருந்துச்சு. எப்படி அந்த கான்செப்ட்லாம் யோசிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த மூவி ஒரு ஒன்லைன் பிளாட்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சிம்ரன் ஒரு குழந்தைங்களுக்கெல்லாம், நான் ஒரு 43 குழந்தைங்கள்னு நினைக்கிறேன் சம்திங், அதாவது ஊனமற்றவர்களை பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஆர்ஃபனேஜ் மாதிரி அந்த சர்ச்சை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஆலயத்தில் தான் அவங்களுக்கு அந்த மியூசிக்கை வச்சு அவங்களுக்கு இருக்கிற அந்த ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் காமிச்சிட்ருப்பாங்க. அது பிடிக்காத லீலா அவங்கள எப்படியாவது மெடிக்கலை வச்சு தான் டாமினேட் பண்ண முடியும், மெடிக்கல் தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி காமிக்கணுன்றதுக்காக சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்காக அந்த குழந்தைகளை யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா நடந்த ஆபத்தில் அதனுடைய எஃபெக்டில் என்ன ஆச்சு அண்ட் சிம்ரன் அவங்க எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க அண்ட் அனஸ்தீஷியா எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றதையுமே காமிச்சிருப்பாங்க. அண்ட் சிம்ரன் அந்த சோல் மட்டும் அனஸ்தீஷியாவை அதிக டோஸ் எடுக்கும்போது அது அவங்களுடைய அந்த சோல் மட்டும் வெளியே போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வெளியே இருக்கிற இறந்து போனவங்களோட ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குன்றத ஒரு சயின்டிஃபிக்காக சொல்லி அதை ப்ரூவ் பண்ண மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கும்போது அண்ட் ஃபைனலாக இந்த பிளாக் மேஜிக் மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு வந்தாங்களா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை சொல்கிறது தான் இந்த மூவியாகவே இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்க்ரீன் பிளேனா இப்படி தான் இருக்கணும் ஒரு ஹாரர் மூவிக்குன்றதை பர்ஃபெக்டாக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அதை நீங்கள் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் அந்த டேர்னிங் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த டேர்னிங்லாம் பார்க்கும்போது அப்போ கதையே டோட்டலாக கடைசியில் சேஞ்ச் ஆகும்போது உண்மையுமே தாறுமாறாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணலன்னா ஒரு மஸ்ட் ட்ரையபிள் மூவி. அண்ட் இந்த மூவி நைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதை பயங்கரமான அந்த ஃபியரை கண்டிப்பாக கிரியேட் பண்ணி
அந்த அளவுக்கு மூவியில் வந்து ஒரு சில ஸ்டஃபர்ஸ்லாம் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணாதங்க, மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பார்த்த நீங்கள் உங்களுக்கு இந்த மூவி வந்து எப்படி ஃபீல் ஆச்சு, எந்த அளவுக்கு உங்களுக்கான அந்த ஃபியரை கிரியேட் பண்ணிச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டேன்.